ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யலாம், மேற்கோளாக பார்க்கலாம். சங்கீதம் என்ற புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானமாய் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கூட நிற்கக்கூடிய கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். கூட நிற்கக்கூடிய கர்த்தர். கூட நிற்கக்கூடிய கர்த்தர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நமக்காய் பேசக்கூடியவர் என்று பொருள். எல்லாரும் கூட ஏசப்பா இருப்பார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாருக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். அப்போ கூட நிற்கக்கூடிய கர்த்தர் என்று சொன்னால் அவர் எல்லாருக்கூடவும் என்ன செய்யறதில்ல, நிற்கக்கூடியவர் அல்ல. யார் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் கூட நிற்பார்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ கூட நிற்கக்கூடிய கர்த்தர் சொல்லி பார்க்குற நாம, அவர் எல்லாரும் கூட நிற்க மாட்டாருன்னு பார்த்தோம். இப்போ யார் கூட நிற்பாராம்? நீதியை செய்யக்கூடிய அவர் பிள்ளைகளாகிய நீதிமான் கூட தான் அவர் நிற்கக்கூடிய கர்த்தராக நினைச்சார், காணப்படுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக யார் இருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் வந்தது, அந்த துன்பங்கள் வழியில் கர்த்தர் அவங்களுக்காக எப்படி நின்னாரு, அந்த நின்னார்களுக்கு என்ன அர்த்தம், அவங்களுக்காக எப்படி பேசினாரு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு எளிமையாக எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக யாரை பார்க்கலாம்னா, யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை பார்க்கலாம். வேதாகமத்தில் ஆபிரகாமுடைய பேரனாகவும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி தேவனுடைய தாசனாகவும் என்ன செய்தார், யாக்கோபு செயல்பட்டார். அவருடைய பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகுந்த ஒரு உபத்திரவங்கள் காணப்பட்டது. அவங்க சகோதரர் என்ன செய்கிறாரு, அவருடைய சொத்துக்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, குறிச்சதான பிரச்சனை பண்ணி அவரை கொலை செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுள்ள ஜனங்கள் அவரை எதிர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் என்ன செய்கிறாரு, சொந்த தாய் வீட்டை தகப்பன் வீட்டை விட்டு அவர் என்ன செய்கிறாரு, வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்கே என்ன செய்கிறார், திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அங்கே போனாலும் மாமனார் வீட்டில் உட்கார்ந்து அவங்க வேலை பார்க்குறாங்க. அங்கேயும் மிகுந்த போராட்டம். உங்கள் மாமனார் பரிசையில் சரியான முறையில் சம்பளம் கொடுக்கல, வேறுக்குன்னே இவரை வேலை வாங்குதாரு. பலவிதமான அழுகை, வேதனை, கண்ணீர், துன்பங்கள்லாம் என்ன செய்து வாழ்க்கையில் வருகிறது. அப்போ அப்படி நீதிமானாக காணப்பட்ட அந்த நீதியுள்ள காரியத்தை செய்யக்கூடிய யாக்கோபு, அவன் அனுதினமும் தேவன் நோக்கி ஜெபிக்கிறவனாக, தேவனிடத்தில் மன்றாடுகிறவனாக, தன்னுடைய காரியங்களை சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த யாக்கோபு காணப்பட்ட உடனே அவனுக்காக தேவன் என்ன செய்தார், அவன் கூட நிற்கக்கூடியவராய் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு முறை அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசுகிறாரு, நீ இந்த இடத்த விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ மனைவி, பிள்ளைகள், சம்பாதித்த சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு மாமனாரை விட்டு என்ன செய்கிறாரு, அப்படியே வேற இடத்துக்கு போக பிரயாசப்பட்டு போகிறாரு, சொல்லாமல் போகிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சொல்றாரு, உங்களுடைய தகப்பனுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது அப்படின்னு மனைவியுடைய பார்த்தீங்க அப்படின்னா காரியத்தை சொல்கிறாரு. உங்களுடைய தகப்பன் முகம், மாமனார் முகம் வேறுபட்டிருக்குது, சரியில்லையே சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு மனைவி, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, மந்தை ஆடுகள்லாம் கூப்பிட்டு, சொத்து இதெல்லாம் கூப்பிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே அந்த செய்தி மாமனாருக்கு தெரியப்படுத்தப்படுது. லாபான் என்கிற யாக்கோபுடைய மாமனாருக்கு தெரியப்படுத்தப்படுது. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா கோவப்பட்டு, இப்படி திருட்டுத்தனமாக போகிறாரு, இவருக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பின்தொடர்ந்து வந்து அப்படியே என்ன செய்கிறாரு, யோசனை பண்ணிட்டு வராரு. அப்போ இவர் எங்கே கூடாரம் போடுறோ அதுக்கு எதிரில் அவரும் கூடாரம் போடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது யாக்கோபுடைய சூழ்நிலையை அறிந்த தேவன், யாக்கோபோட பார்த்தீங்க அப்படின்னா காரியங்களை புரிந்த தேவன் யாக்கோபுக்காக நிற்கக்கூடிய கர்த்தராய் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்காரு. எப்படின்னா, லாபானுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல தேவன் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறாயே, அவனிடத்தில் நன்மையை தவிர தீமை எதுவும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுகிறார். இல்லைங்க, யாக்கோபுக்காக நிற்கக்கூடிய கர்த்தராக அவர் நினைச்சாரு, பேசுறாரு. வாய் திறந்து யாக்கோபுக்காக தேவன் நினைச்சாரு, கூட நின்று நிற்கக்கூடியவராக இருந்து லாபான் கிட்ட பேசுறாரு. உடனே பேசி அவரை சொல்லி வெளிப்படுத்தி அந்த கனவுலாம் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் எழுந்துருச்சு அவர் நேரம் என்ன செய்யறாரு, யாக்கோபுட்ட வராரு. யாக்கோபுட்ட எல்லா கருத்தையும் பேசுறாரு. நீ சொன்னா நான் என்ன செய்யறேன், நான் எல்லா சொத்துக்களையும் கொடுத்து அனுப்பியிருப்பேனேன்னு நல்ல விதமாய் பேசக்கூடிய வேகத்தில் தேவன் மாற்றுறார். பிறகு அதன் பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க யாக்கோபும் அவங்க மாமனார் இவங்களாம் பேசி என்ன செய்கிறாங்க,
அவங்க வந்து விடை பெற்று கொண்டு அப்படி போகிறாங்க. இவர் வேறு பக்கம் போகிறாரு, அவர் பக்கம் போகிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் நிற்கக்கூடியவராக, தன்னுடைய பிள்ளைகளாகிய நீதிமானுக்காக கூட நிற்கக்கூடியவராக தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சொந்த பந்தங்கள் கூட நிற்க மாட்டாங்க, நண்பர்கள் நிற்க மாட்டாங்க, உறவினர்கள் நிற்க மாட்டாங்க, நம்ம நம்பினவங்க நிற்க மாட்டாங்க, நம்ம நேசித்தவங்க நிற்க மாட்டாங்க. நம்மளை மாட்டி விட்டுட்டு ஓடி தான் போய் பார்ப்பாங்க. நம்ம கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் யாருக்குமே என்ன செய்யாது, புரியாது, தெரியாது. ஆனால் தேவன் ஒருவர் தான் அதை புரிந்தவராக, அறிந்தவராக, பிரச்சனைகள் மத்தியில் அவர் கூட என்ன செய்வார், நின்று நமக்காய் பேசக்கூடியவராக இருக்கிறார். அதே சூழல் தான் யாக்கோபுக்கு வந்தது. எவ்வளோ போராட்டங்கள், சம்பளம் சரியாக மாமனார் கொடுக்கல, அடிமைப்படுத்துகிற மாதிரி இருந்தார், கொடுமைப்படுத்தினார், எவ்வளவோ போராட்டங்களை என்ன செய்தார், பண்ணார். மாற்றி மாற்றி என்ன செய்தார், அவர் தொழிலை அப்படியே மாற்றி மாற்றி அமைச்சு கொடுத்தாரு. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு என்ன செய்யன்னு தெரியாத சூழலில் இருக்கும் பொழுது யாக்கோபுக்காக தேவன் வாய் திறந்து லாபான் கிட்ட பேசினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரர்களும் யாராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு பேசுவதற்காக யாருமே இல்லையே, என்னுடைய சூழ்நிலையில் யாருமே எனக்கு துணையாக நிற்க முடியலையே, நான் தன்னதனியாக கஷ்டப்படுகிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, இவ்வளோ வேதனையா, இவ்வளோ போராட்டமா, இவ்வளோ காரியமான்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சொல்லி, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காய் நிற்கக்கூடிய கர்த்தராக என்ன செய்கிறார், இருக்கிறார். யாக்கோபுக்காய் கூட நின்றார். எப்படி நின்றாரு, எந்த வகையில் நின்றாரு, பேசி நின்றார், அதை பாதுகாத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காய் தேவன் நிற்கக்கூடியவராக இருந்து என்ன செய்வார், தன்னை வெளிப்படுத்துவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு கல்விக்கூடமாக இருக்கலாம், ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியமாக இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, யாருமே நிற்கலையே, எனக்காக பேச யாருமே இல்லையே, எனக்காக நிற்கக்கூடிய சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே, எனக்குன்னு வர இல்லையே, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் கூட நிற்கக்கூடியவராக நின்று உங்களை என்ன செய்வார், விடுவிப்பார். யாக்கோபுக்கு கூட நின்றார். எப்படி வாய் திறந்து பேசி லாபனை எச்சரித்தார், அதே போல உங்களுக்காக நிற்கக்கூடியவராக இருந்து உங்களுக்கு எதிராக வரக்கூடியவங்களை, பேசக்கூடியவங்களை அவர் எச்சரிக்கை பண்ணி உங்களை விடுவிக்கக்கூடியவராக, நிற்கக்கூடியவராக வெளிப்படுத்துவார். எனவே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கர்த்தர் என் கூட நிற்கக்கூடியவராக இருக்கிறாரு, அவர் எனக்காக பேசுவார், அவர் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, நீதிமானுக்கு அவர் நிற்பார். அப்போ நம்ம நீதியுள்ள செயல்களை செய்யும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தேவனத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் கூட வழி நடத்துவார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.